ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி. எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை சாப்பிடும்போதும் சரி, இந்த மாதிரி ஒரு பொருள் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தி தாங்க ஞாபகம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரவி பயான் 77 சேனலுக்கு உங்களோட அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் இந்த மாதிரி நிறைய முருங்கைக்கீரையை பறித்து காய வைங்க. அதுவும் வெயிலில் காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிழலில் காய வைங்க. நிறையா, அதாவது இப்போ கீரையெல்லாம் வாங்கி கூட்டு வைக்கிறோம், பொரியல் பண்ணுறோம், குழம்பு வைக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மளுக்கு டெய்லியும் இந்த ஃபுட்டு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறையா கீரையை வேஸ்ட் பண்ணிடுறோம், தூக்கி போட்டுறோம். அது இப்போல்லாம் இட வசதியெலாம் இருந்தால் பரவாயில்ல, இல்லைங்க. அதனால் இருக்கிற இந்த கீரைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். அப்படின்னா கீரையை கொஞ்சம் நிறையா கிடைக்கிற அன்றைக்கி வாங்கி நல்லா வீட்டிலேயே நிழலில் ஒரு முரத்துலேயோ இல்லை பேப்பர் போட்டோ நல்லா அப்படி ஒரு 15 நாளுக்கு இது டைம் எடுக்கும். ஏன்னா நல்லா காயறதுக்கு. அதே மாதிரி இந்த கீரைகள் நம்ம செய்யும் போது என்ன பண்ணிடுறோம், தண்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்டு கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்தால் எடுத்துருங்க. ரொம்ப மெலிசாக அந்த கீரையோடே ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீரை தண்டெல்லாம் நீங்கள் அதிலே உடைச்சி போடலாம். ஏன்னா நிறைய அயன் சத்து அதில் தான் இருக்குது. ரொம்ப கீரைகளின் அரசி நிறைய பேர் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கு பயன்படுறோம் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் என்னோடய வீடியோக்குள்ளே. இப்போது நான் இந்த நல்ல ஒரு 15 நாள் இந்த முருங்கைக்கீரையை பறித்து காய வச்சாச்சு. எங்கள் வீட்டில் மரம் இருக்கிறதுனால எனக்கு நிறையா அப்பப்போ பவுட்ரு பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இல்லாதவங்க இது மாதிரி கடையிலேருந்து வாங்கி ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கோ கட்டு வாங்கிட்டு வந்து காய வச்சு இதை செஞ்சுக்கலாம். இதை நல்லா காய வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அதை போட்டு பொடி பண்ணிடுறேன். இப்போது இதை பொடி பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு இலை வாசனை இருக்கும். ஏன்னா இதில் நான் இப்போ எதுவுமே சேர்க்கலை. கடலைப்பருப்பு, உளுந்து, எள், நம்ம பொடிக்குள்ளே எந்த ஐட்டமும் நான் இதில் சேர்த்து இப்போ அரைக்கலை. வெறும் நான் முருங்கைக்கீரை காய வச்ச முருங்கைக்கீரையை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கலரே அவ்வளோ க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வாணலில் போட்டு வதக்கலை, அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கலை. நம்ம நிழல்லே இந்த முருங்கைக்கீரையை காய வச்சது இப்படி நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இப்போ நான் இதை பொடி முருங்கை பொடி நம்ம சாப்பிட்ற லெவலில் ஆக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீட்டுக்கு இட்லி மிளகா பொடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 4 ஸ்பூன், அதாவது இந்த பெரிய ஸ்பூன் அளவில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் அதில் கலந்து திருப்பி அது கூட கொஞ்சம் இந்த முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, ஏன்னா நம்ம இட்லி மிளகா பொடியிலே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்காக நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து, எள், பூண்டு, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம் எல்லாம் நம்ம வறுத்து இதுக்காகவும் செய்யலாம். நான் ஏற்கனவே இட்லி மிளகா பொடி வீடியோ நம்மளுடைய லைவ்லே வந்திருக்கோம். நான் இருந்தாலும் இன்னொரு தடவை வீடியோ நான் எடுத்து தரேன். அந்த இட்லி மிளகா பொடியை இது கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றும் இது பாதிப்பு ஏற்படாது. ரெண்டாவது இது நல்ல உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். கடையிலேருந்து வாங்கி செஞ்சு சாப்பிட்றதோட நம்ம வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி முருங்கை பொடி நம்ம செஞ்சு வச்சுட்டு நல்ல நெய் சாதத்தில் போட்டு நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டோ எது உங்களுக்கு பிடிக்குதோ சாப்பிடலாம். அப்புறம் நம்ம பொடி இட்லிக்கு தொட்டுக்க பொடியாக சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி நல்ல தோசைக்கல்ல மேலாக்கில் அப்படியே தூவி சூப்பராக நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி மழை சாரல் மாதிரி தூவாமல் நல்லா அழுத்தமாக இந்த மிளகா பொடியை தூவுங்க. இது நம்மளுக்கு அயன் கண்டென்ட்டு நல்ல நேரடியாக நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த முருங்கைக்கீரையில் தாங்க இருக்குது. நம்ம அரைச்சி அது நம்ம இட்லி மிளகா பொடியை இருக்கிறத இதில் கூட நம்ம சேர்த்துக்கிட்டு இதை நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியோ இட்லிக்கு இப்போது சைட் டிஷ்ஷோ இல்லை நம்ம இந்த மாதிரி தோசையில் மேலே பொடி தோசை நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஹோட்டலில் போய் 60 ரூபாய்க்கு மேலே 150 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. இந்த பொடி தோசை வெரைட்டி நிறையா இருக்குது. நம்ம வீட்டிலே இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கண்ணு முன்னாடியே நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம மதியானத்தில் நல்லா நிறைய இந்த மாதிரி பொடி போட்டு நல்லா நெய் விட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஹைப் கொடுங்க.
இந்த மாதிரி நமக்கு இந்த பொருளை நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.